வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ SRH vs RCB மேட்ச் 41 அட் ஹைதராபாத் தான் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் RCB 35 ரன்ஸ் வித்தியாசம் அந்த மேட்சை வின் பண்ணி கலக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்சா தோத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா வின் பண்ணி RCB ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸை கொடுத்துட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தாங்க. என்னோட ப்ரிவியூலையும் நான் சொல்லியிருந்தேன், அதாவது RCB வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு என்னோட லைவ் ஷோல சொல்லியிருந்தேன். ஏன்னா ஏதோ தோணுச்சு, அவங்களோட 11 பெஸ்ட் 11 ஆக்சுவலா கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் மேட்சே KKR-ஓட ஜஸ்ட் 1 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. பட் இந்த மேட்ச்ல நிஜமா அவங்களோட ஃபுல் ஏ கேம் தான் காமிச்சு வின் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ டாஸ் வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபேப் டு பிளேசிஸ் பேட்டிங் எடுத்தாரு, விச் இஸ் a வெரி குட் டிசிஷன். ஏன்னா SRH நீங்க பேட்டிங் விடுறதுக்கு பதில் நீங்க பேட்டிங் விளையாடிட்டு அவங்கள பிரஷர் போடலாம். எக்ஸாக்ட்லி அதான் ஆச்சு. ஸோ இந்த மேட்ச்ல என்ன எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா, SRH ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் நல்லா விளையாடுறாங்க, பட் when it comes to chasing கிரம்பிள் ஆறாங்க. ஸோ அது ஒரு வீக்னஸ் இருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அதர் ஆப்பனன்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்ப்பாங்க. RCB வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க, இந்தாங்களா SRH இப்படிதான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் ரிமைனிங் மேட்சஸ்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சில டீம்ஸ் பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் டெஃபினட்டா 35 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணது மிகப்பெரிய வினுங்க RCBக்கு. அவங்க வந்து எல்லா மேட்ச் ஆடி திருப்பி டாப் 4க்குலாம் போவாங்களான்றது டவுட் தான். பட் அட்லீஸ்ட் ஒரு சம்திங் டு சேவர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அண்ட் எஸ், டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 206 ரன்ஸ், நான் ஒரு 220 எதிர்பார்த்தேன். பட் நெவர்தலெஸ் 206 ரன்ஸ் அடிச்சது நல்ல ஸ்கோர். ஏன்னா போக போக பிச்சு கொஞ்சம் ஸ்லோ ஆகும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா தெரிஞ்சுது. அண்ட் RCB பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா we have to give huge credit to ரஜத் பட்டிதார் இன்னிங்ஸ்ங்க. 20 பால்ல 50 ரன் மனுஷன் பெரட்டி எடுத்துட்டாரு. 2 பவுண்டரி 5 6 250 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. ஒரு பக்கம் விராட் கோலி பாத்தீங்கன்னா 50 போட்டாரு. ஆனா விராட் கோலி ஃபர்ஸ்ட் 35 ரன் பாத்தீங்கன்னா இன்னும் டக்குன்னு ஒரு 20 பால் 21 ரன் பால் அடிச்சிருப்பாரு. கடைசி 15 ரன் வந்து பாத்தீங்கன்னா ரன்ன பால் விளாடினாரு. ஒரு பக்கம் ஸ்டக் ஆயிட்டாரு, ரன்ஸ் அடிக்கிறதுக்கே போல அவரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஜென்ரலா நான் விராட் கோலியை வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி பேசுவேன். ஏன்னா அவரோட கேம் 150 140 to 150 160 ஸ்ட்ரைக் ரேட்ல மேக்ஸிமம் விளையாடுற பிளேயர். பட் ஆனா அவ்வளவு தூரம் செட் ஆயிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரன் பால் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு ஸ்பின்னர்ஸை. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தாங்க இருந்தது, டு பி வெரி ஆனஸ்ட். ஆனா நிஜமாவே மொமெண்டம் கொடுத்தது ரஜத் பட்டிதார்லாம். எஸ்பெஷலி மார்க்கண்டே ஓவர்ல 4 6 தொடர்ந்து அடிப்பாரு பாருங்க, கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. அவர் பாட்டு 50 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஒரு பக்கம் விராட் கோலியும் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஷெல்லுக்குள்ள போயிட்டாரு, அது மேல அடிக்க முடியாம அவரும் அவுட் ஆயிட்டாரு. பட் அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர்ல கேமரன் கிரீன் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் விளையாடுனாரு, 37 of 20 balls. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ரூஷியலா இருந்தது RCBக்கு வந்து ஒரு 206 அடிக்கிறதுக்கு. அண்ட் கேமரன் கிரீன் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா அவர் ட்ரேட் பண்ணாங்க MIல இருந்து அவ்வளவு காசு கொடுத்து. ஆனா அந்த அளவுக்கு அவர் எதுவுமே விளையாடல. இந்த மேட்சுக்கு தான் கொடுத்த காசுக்கு விளையாடி இருக்காருன்னு சொல்ல முடியும். ஸோ 206 வாஸ் ஆல்வேஸ் டீசன்ட் ஸ்கோர். அந்த பிச்சில் பாத்தீங்கன்னா ஓகே, போலிங் நல்லா போட்டா வின் பண்ணலாம். எஸ்பெஷலி SRH-ஓட அந்த ஓப்பனிங் பேரை உடச்சா வின் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் கருத்துகள் இருந்தது. அண்ட் போலிங் வைஸ் SRH எடுத்தீங்கன்னா உனத்கட் சூப்பரா போட்டாருங்க, 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் நட்ராஜன் நல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. மற்ற போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடல. என்ன ஒரு ஆச்சரியம்னா புவனேஸ்வர் குமார்லாம் ஒரு ஓவர் தான் போட்டாரு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் அவருக்கு இன்னும் ஒரு 2 ஓவர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நெவர்தலெஸ் டிஃபரெண்ட் பிளான்ஸ் ஃபார் பேட் கமின்ஸ். பட் சேசிங் ஸ்டார்ட் ஆனே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே வில் ஜாக்ஸ் வந்து டிராவிஸ் ஹெட் எடுத்தாரு பாத்தீங்களா, அதான் ஹைலைட் ஆஃப் த மூமெண்ட்டுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியல். அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா SRH எல்லா மேட்ச்லயும் இவங்க 2 ஓப்பனிங் பேரும் டெட்லியா விளாடுறாங்க, மொமெண்டம் அடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாசன் அண்ட் கீழே சமாது ஷபாஸ் அவங்களாம் நல்லா அடிச்சு கொடுத்துட்றாங்க. பட் இந்த மேட்ச்ல கரெக்டா நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வில் ஜாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த ஓப்பனிங் பேரை உடைச்சிட்டாரு. டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகும் போதே அவங்களுக்கு பிரஷர் 200 மேல சேஸ் பண்றது. என்னதான் அபிஷேக் சர்மா அவரோட டிபிக்கல் கேமியோ 13 பால் 14 பால்ல 31 அடிச்சுட்டு போனாலும் அந்த டைம்ல அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்த்தாங்க. பட் அவர் பாட்டுக்கு அவரோட ரோலை மட்டும் விளையாடிட்டு போயிட்டாரு. அது ஒரு செட் பேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்கோர் தான் இருந்தது. 4.5 overs ஐ திங்க் 56 ஒன்று வந்தாங்க. ஹென்ரி கிளாசன் அப்பதான் ஒரு 6 ஒன்று அடிச்சாரு. ஸ்வப்னில் சிங் திருப்பி தேவையில்லாம ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. அது பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. மார்க்ரம் அவுட் ஆன விதம், ஏன்னா ஸ்வப்னில் சிங் ஒரு போல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தாங்க RCBக்கு. அந்த அளவுக்கு அவர் சூப்பராலாம் போடலங்க. ஆனா அவருக்கு போய் 2 விக்கெட் தூக்கி குத்தாங்க பாருங்க SRH. அங்கதான் ட்விஸ்டே ஆக்சுவலி ஆரம்பிச்சது. ஸோ கிளாசன் அவுட் ஆகும் போதே தெரிஞ்சது ஓகே ரைட்டு இன்னைக்கு சம்பவம் தான்டா இன்னைக்கு SRHக்குன்னு. அண்ட் சூப்பரா போட்டு 35 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா தரமா வின் பண்ணிருக்கலாம் ஆக்சுவலா RCB. பட் அண்ணா ஒரு பிரச்சனைனா அவங்க கிட்ட ஃபெர்கியூசன் ஒரு போலர் இருக்காரு, வந்தாருன்னா வாரி வாரி ரன் கொடுக்குறாரு. அவரை தவிர எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஸ்வப்னில் சிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, ஆனா 2 விக்கெட் எடுத்தாரு. ஆனா ஃபெர்கியூசன் ரொம்ப மட்டமா போட்டாரு. அண்ட் RCB வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல தேவையில்லாத ரிவ்யூ வைடு இதெல்லாம் போட்டு, ஏன்னா அதுனா கேம் சீக்கிரம் வின் பண்ணுங்கப்பா, நீங்க வின் பண்றதே அதிசயம், இதை கேம் வின் பண்றதை தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஒரு டீம் தோத்துக்கிட்டே இருந்தா அந்த ஒரு வின் பண்றதை கூட பாத்தீங்கன்னா அவங்களால சீக்கிரமா எடுத்துக்க முடியல. அப்பவும் பாத்தீங்கன்னா சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிஜமா எனிவேஸ் பட் we have to give them credit. 35 ரன்ஸ் வித்தியாசம் வின் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் போலிங் ஃபெர்கியூசன்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கேமரன் கிரீனுக்கே இன்னும் 2 ஓவர் கொடுத்துருந்தாங்கன்னா கூட கேம் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். மேபி ஒரு 60 ரன்ஸ் வித்தியாசத்துல கூட வின் பண்ணிருக்கலாம் RCB. அதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நெவர்தலெஸ் அவங்க ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கனாலே பெரிய விஷயம் இந்த சீசன்ல, அப்படிதான் இருந்தது. ஸோ
தே வில் பி ஹாப்பி. அட் த சேம் டைம் அவங்களோட ஃபேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்க, அதுல எந்த டவுட்டும் இல்ல. எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரைக்கும் எஸ் they will be little disappointed. ஏன்னா ஒரு ரேம்பேஜ்ல போயிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கே ஒரு ரியாலிட்டி செக் ஆர்சிபி வச்சிட்டாங்க. ஆர்சிபி ரியாலிட்டி செக் மட்டும் வைக்கல, எல்லாருக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க ஆப்பனன்ஸ்க்கு. இதை பாருங்க இப்படிதான் அடிக்கணும் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஆப்பனன்ட் டீம்ஸ் தான் முக்கவாசி ஸ்லோ பிச் தான் ரெடி பண்ண பார்ப்பாங்க. பார்க்கலாம், இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங் டைம் ஃபார் எஸ்ஆர்ஹெச். இதுதான் கிரிக்கெட்லங்க, சம்டைம்ஸ் நீங்க வின் பண்ணிட்டே போவீங்க, டக்குன்னு ஒரு பிரேக் அடிக்கும், அங்க இருந்து நீங்க எப்படி ஏஞ்சிக்கிறீங்கன்றதா மேட்டர். பார்க்கலாம் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கேவோட அந்த ஒரு கம்பேக் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. நெவர்தலெஸ் குட் மேட்ச் ஃபார் ஆர்சிபி, கண்டிப்பா அதை சொல்லி ஆகணும். இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்ட் கண்டிப்பா நம்ம ரஜத் படிட்டாருக்கு தாங்க கொடுத்தாங்கன்னா. 50 ரன் 20 பால்ல சூப்பரானாரு. மொமெண்டமே அவர்னால தான் சேஞ்ச் ஆச்சு. ரஜத் படிட்டார் இன்னிங்ஸ் மட்டும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு 170 180 அடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆர்சிபி. ஸோ அதுக்காக தான் இந்த அவார்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜத் படிட்டாருக்கு தரோம். கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் அது வந்து கண்டிப்பா நான் 2 போலருக்கு ஜாயின் பண்ணி கொடுக்கணும்னு இருக்காங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் வின்னிங் டீம்ல இருந்து கரண் சர்மா சூப்பரா போட்டாரு போலிங், 4 overs 29 runs 2 wickets. அவர் ஒரு இம்பாக்ட் கொடுப்பாரு என்னோட லைவ்ல நான் ப்ரிவியூல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் சூப்பரா போட்டாரு. அண்ட் லூசிங் டீம்ல இருந்து உனட்கட் 4 overs போட்டு 30 runs 3 wickets. அவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாருமே தூக்கி கையில கொடுத்துருக்கலாம், பட் ஆனா அவர் சூப்பரா போட்டாருந்தாங்க சொல்ல முடியும். ஸோ அவரோட 100th மேட்ச் வேற, ஸோ டெஃபினட்டா வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்க 2 பேர் தான் கெத்து போலர்ஸ் ஆஃப் த மேட்ச் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா கேமரன் கெயின்ங்க. அதாவது எல்லா சைடும் அவர் இந்த மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு. பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 37 of 20 balls ரொம்ப க்ரூஷுவல் அந்த எண்ட். அதனாலதான் எக்ஸ்ட்ரா ஒரு 20-35 runs வந்துச்சு அவங்களுக்கு. அண்ட் போலிங்ல பாத்தீங்கன்னா 2 overs போட்டு 12 runs 2 wickets ரொம்ப க்ரூஷலா இருந்தது. அதை விட முக்கியமா கிளாசனோட கேட்ச் எடுத்தாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து அமைஞ்சது மேட்ச் பொறுத்தவரைக்கும். ஸோ அதனாலதான் இந்த ஆல்ரவுண்டர் ஆஃப் தி மேட்ச் அந்த அவார்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமரன் கிரீன் கொடுக்குறோம். ஸோ அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சுங்க. ஆனா நான் விராட் கோலி கொடுப்பேன். ஏன்னா கேமரன் கிரீன் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஏன்னா ஒரு சூப்பர் கேட்ச் ஒரு கிளாஸ் இருந்து எடுத்தாரு, ப்ரெஷர் கேட்ச். பட் ஆனா ஒரு கேட்ச் 3 டிராப் பண்ணாரு. வேற விராட் கோலி அவுட் ஃபீல்டர் செமையா இருந்தாரு தான் சொல்ல முடியும். நிறைய சேவ் பண்ணாரு, குயிக்கா இருந்தாரு பாலுக்கு. ஸோ அதனால அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி. ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச்னு எடுத்துக்கிட்டா ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச்சோட பிளஸ்ஸே அவங்க பேட்டிங் டாப் ஆர்டர் தான். பட் இந்த மேட்ச்ல அதே பிளஸ் மைனஸா வந்து இறங்கிடுச்சு. பவர் பிளேல அவங்க ரொம்ப டூ அக்ரெசிவா இருந்துட்டாங்களோ, ஈவன் தோ விக்கெட்ஸ் இருந்தாலும் எங்களோட பேட்டர்ன் இப்படிதாங்க, நாங்க அப்படி விளையாடுனது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு, சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டாப் ஆர்டர் ஃபெயிலியர். டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்னு, ரஜத் படிட்டார் ஒரே ஓவர்ல 4 6 அடிச்சு கேமை டேர்ன் பண்ணாரு பாத்தீங்களா, அதையும் சொல்லலாம். ஆனால் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணாரு பாருங்க வில் ஜாக்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் ஃபேப் டு பிளஸிஸ்க்கும் அந்த கிரெடிட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர் வில் ஜாக்ஸ் கொடுத்தது, ஆஃப் ஸ்பின்னர் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் அகைன்ஸ்ட் த டர்ன். ஃபர்ஸ்டே அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணாங்க. ஏன்னா அது பிரேக் பண்ணாதான் நீங்க வந்து உள்ளுக்குள்ள நுழைய முடியும் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் லைனப்ல. இல்லைன்னா அவங்க 2 பேரே வந்து பாத்தீங்கன்னா அவரும் அபிஷேக் சர்மாவும் டபால் அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை பிரேக் பண்ணாங்க பாருங்க, அங்கதான் கேம் சேஞ்சிங் மூமெண்டா எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஆப்வியஸ்லி த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் விக்கெட் பை வில் ஜாக்ஸ். ஸோ கைஸ், அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.